அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடி இருக்குது. ஸோ என்னோட ஃபோட்டோஸ் அண்ட் நேம் வச்சு யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. என்னோட ஒரிஜினல் இன்ஸ்டா ஐடியும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் தான் என்னோட ஒரிஜினல் இன்ஸ்டா ஐடி. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். ஸோ அதே மாதிரி நான் யாருக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புறதில்லை இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ அதனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிடாதீங்க. ஸோ என்னோட ஒரிஜினல் ஐடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நேற்று நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் $67 வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் நல்ல ஒரு ஹை கொடுத்துருந்துச்சு. அதாவது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து $69 வரைக்கும் போயிட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் மாதிரி போட்டு ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போவுமே ஒரு பை சைடு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் பை ஆகும். ஒரு செல் கேண்டில் இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மறுபடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படி பார்க்குறப்ப யூஎஸ் ஆயில் கண்டிப்பாக அடுத்த செல் சைட் டார்கெட் $67 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லோவை பிரேக் பண்ணோம். நேற்று லோ $67.78. அதை பிரேக் பண்ணால் $67 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் யூஎஸ் ஆயில் இருக்கு. க்ரூட் ஆயில், யூஎஸ் ஆயில் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் க்ரூட் ஆயில் ஃபார்ம் ஆயிருக்காது. எதனாலனா மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் நைட்டாக அது முடிச்சதுனால இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா கொஞ்சம் ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுவுமே க்ரூட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு தடவை ட்ரா பண்ணிடுறேன். அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் 5645. அந்த இடம் வந்தால் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் 5835. பிவோட் பாயிண்ட் 5780. சப்போர்ட் 5720. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி மேக்சிமமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் லோவை பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அங்கிருந்து செல் எடுத்தோம் அப்படின்னா 5645 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 5645 வந்ததுக்கு அப்புறம் பை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். லோவை பிரேக் பண்ணணும். லோவை பிரேக் பண்ணாதான் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். நேற்று லோ 5726. அதை பிரேக் பண்ண 5645 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணாம 15 minutes கேண்டில் கண்டினியூஸா 2 பை கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா அகைன் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும். 5835 வரைக்கும் வரும். லோவை பிரேக் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் லோவை பிரேக் பண்ணாமல் அடுத்தடுத்து 15 minutes கேண்டில் போட்டு இந்த க்ளோஸுக்கு தாண்டி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த லோவை கூட நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டு மார்க்கெட்டை ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 5835 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மேக்சிமமாக இந்த 2 கண்டிஷனில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ரன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஹையை பிரேக் பண்ணால் 260 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் ஹையா பிரேக் பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃப்ல, அதாவது ஈவினிங் மேல கொஞ்சம் கீழே தான் இறங்கியிருக்கு. இது சப்போர்ட் எடுக்குமா, எந்த இடம் சப்போர்ட் ஜோனா இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் 237 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனா இருக்கும். ஒன்று க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 260 வரைக்கும் அகைன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஒரு 235 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இறங்கிட்டு இருக்கு. கோல்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 31 ஒரு 4, 6, 8 ஒரு 10 ட்ரேடிங் டேஸாக பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் ஃபாலிங்கில் தான் இருக்கு. இதோட அடுத்த சப்போர்ட் ஜோன் 73,977. நான் கோல்டு ஃபியூச்சர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். சில்வர் மைக்ரோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. 88,200. இங்க இருந்தே பார்த்தீங்கன்னா மறுபடியுமே பார்த்தீங்கன்னா மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ ஒரு ஸ்விங் டார்கெட் என்னவா இருக்குன்னா 98,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வர் மைக்ரோவில் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5,645. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.